வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஆர்பியில் தற்சமயம் பள்ளி கல்வித்துறையில் டெட்டாசிரியர்களுக்கு உண்டான பணி நியமன அறிவிப்பு எப்பொழுது வழங்க இருக்காங்க, இதை பற்றி ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம். மேலும் டிஆர்பியில் புதிய யூஜி டிஆர்பி பிஆர்டிஇ பிஇஓடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வர தயாராக இருக்குது. இதற்கு உண்டான அறிவிப்பு எப்பொழுது வரும்? ஸோ டெட்டாசிரியர்களுக்கு டெட் தேர்வில் மதிப்பெண் குறைக்க கோரிக்கைகள் நீதிமன்ற தீர்ப்பாக போயிட்டுருக்கு. அதோடைய இறுதிக்கட்ட தீர்ப்பு எப்பொழுது வர இருக்கு என்பன பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களையும், பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வர பரிசீலனை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா புதிய 4 தேர்வுகளுக்குண்டான அறிவிப்புகள், யூஜிடிஆர்பி பிஆர்டிஇ பிஇஓ மற்றும் டெட்டோடைய அறிவிப்புகள் அனைத்துமே வர இருக்குது. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ளார வெளியிடுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் அனைவர் மத்தியிலுமே எதிர்பார்க்குது. ஏன்னா ஏப்ரலில் தேர்தல் காலம் அப்படின்றதுனால நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகுமா அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது தள்ளி போக வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட போகிறாங்க, தயாராகி கொள்ளுங்கள். டிஎன்டிஆர்பியோடைய சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும். ஸோ பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர பரிசீலனை செய்யப்படும். விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்தால் இதை நான் செய்வேன் அப்படின்ட்டு தேர்தல் வாக்குறுதிகளில் அள்ளி விட்டுருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது குறித்து பரிசீலனை செய்யப்படும். மீண்டும் கொண்டு வருவது குறித்து தாவேக அரசு கனிவுடன் பரிசீலிக்கும். பதவி உயர்வுக்கு பணம் பெறும் கலாச்சாரத்தை தமிழக வெற்றி கழகம் முடிவுக்கு கொண்டு வரும். காவலர்களின் அடிப்படை மாத ஊதியம் 18,000 25,000 உயர்த்தப்படும். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பகுதியில் தாவேக தலைவர் விஜய் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வரது குறித்து தாவேக அரசு கனிவுடன் பரிசீலனை செய்யும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. பதவி உயர்வுக்கு பணம் பெறும் கலாச்சாரத்தை தமிழக வெற்றி கழகம் முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் ஆசிரியர் பெருமக்களுக்கு ரொம்ப ஒரு நன்மை பயக்கக்கூடிய திட்டமாக கருதப்படுதுங்க. ஸோ எல்லா ஆசிரியர்களுக்குமே இது ஒரு நல்ல திட்டம். ஏன்னா நிறைய பேர் இதை சொல்லிட்டு தான் ஓட்டு கேட்குறாங்க, ஆனால் செய்யறதில்ல. ஆசிரியர்களுக்கு 200 வாக்குறுதிகள் கொடுத்த திமுக அரசே ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றல. 149 ஜிஓவை ரத்து பண்ணலை. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பை கொடுக்கல. 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடாத போஸ்டிங் கொடுக்கல. ஸோ இது எல்லாமே எப்போ கொடுப்பாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இதற்கான ஒரு அரசு அறிவிப்பை விரைவில் நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ தமிழக அரசு பார்த்திங்கன்னா டிஎன் டெட்டோடைய இறுதி தீர்ப்பு அனைவருக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற இறுதி தீர்ப்பு விரைவில் வெளியிட போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, புதிய அறிவிப்புகளும் விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்திங்க அப்படின்னா சில முக்கியமான ஆசிரியர் தகுதி தேர்வுகளும் சிறப்பு டெட் தேர்வுகளும் நடத்த போகிறாங்க. ஸோ உதவி பேராசிரியர் தேர்வில் பல குளறுபடிகள் நடந்திருக்கு. அந்த தேர்வை ரத்து பண்ணணும், மீண்டும் தேர்வை வைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்தர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.